எல்லோருக்கும் வணக்கம். இந்த சேனல் நேர்மையான விடயங்களை சரியான முறையில் எடுத்து செல்வதற்காக உருவாக்கப்பட்டது. தமிழகத்தில் 6 சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் வரப்போகிறது. திருச்சி கிழக்கும் அதில் அடங்கும். இந்த 6 தொகுதிகளிலும் எந்தெந்த அரசியல் கட்சிகள் போட்டியிடும், வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகமாக உள்ளது, தேர்தல் எப்போது நடைபெறுகிறது என்பதெல்லாம் இன்னும் முடிவாகவில்லை. ஆனால் இந்த தேர்தலில் முந்தைய தேர்தல் போல எந்த விதமான கருத்து கணிப்பும் இப்போது சொல்ல இயலாது. காரணம் என்னவென்றால், கட்சிகள், அதிமுக போன்ற கட்சிகள் தவேகாவிற்கு சில உறுப்பினர்கள் போயுள்ளார்கள். அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் மீண்டும் சட்டசபைக்கு போட்டியிட்டால் கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு நிச்சயம் என்று சொல்ல முடியாது. தவேகாவே அல்லது விஜய் அவர்களே அந்த கட்சி மாறி உள்ள எம்எல்ஏக்களுக்கு சீட் தருவாரா என்று தெரியவில்லை. ஏனெனில் இந்த 4 அதிமுக எம்எல்ஏக்கள் இப்போது தவேகா பக்கம் இருக்கிறார்கள். இவர்களை அப்படியே விஜய் தக்க வைக்க வேண்டும், அதாவது இந்த சீட்டுகளை. அவ்வாறு தக்க வைக்கவில்லை என்றால் அவருடைய பலம் குறையும். எனவே அவர் சரியான ஆட்களை நிறுத்தி அந்த இடங்களை தக்க வைக்க முயற்சிப்பார் என்று தெரிகிறது. அதே சமயம் எதிர்க்கட்சிகள், உதாரணத்திற்கு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்டியிடுவார் என தெரிகிறது. சீமான் போட்டியிடுவதாக சொல்கிறார்கள், வைகோ போட்டியிடுவதாக சொல்கிறார்கள். எனவே இன்னும் ஒரு 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 முடிவு தெரியவில்லை. எனவே மக்கள் இந்த கட்சி மாறிய எம்எல்ஏக்களை எப்படி பார்ப்பார்கள் என்றும் தெரியவில்லை. நிச்சயமாக அவர்களை தங்களை மதிக்காத எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் ஓட்டு செய்வார்களா என்றும் தெரியவில்லை. சேனல் பிடித்திருந்தால் இதை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஆதரவு தரவும், கீழ்கண்ட QR கோடிற்கு ஆதரவு தரவும். நன்றி, வணக்கம்.